ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஇபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலில் செய்கிறத விட ஸ்ட்ரீட் சைடில் செய்கிறத விட என்னோடய ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து சேரும். ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் எல்லா வீடியோஸ் வந்து சேரும். ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறது பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ முதல் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ரைஸை. நல்லா ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, நான் அரிசி உடஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா அரிசியில் போட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரைஸ் வேகிறதுக்கு முதல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்குவோம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சக்கப்புறம் ரைஸை போடணும். அதனால் நல்லா தண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் ரைஸை கழுவி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ரைஸ் வேகிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தனித்தனியாக லேயராக நமக்கு ரைஸ் வரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ரைஸ் நல்லா குக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக தான் வேகணும். எனக்கு லைட்டாக வெந்திருக்குது, போதும். ஸோ இப்போ நம்ம வடித்து விட்டுடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேரட் எடுத்து நல்லா பொடிசாக நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகாய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டு இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். பீன்ஸு எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 2 முட்டை. நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடித்து விட்ட அந்த ரைஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரைஸ் ஆறணும். சூட்டில் இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும். அது ஃப்ரைட் ரைஸ் வராது. அதனால் நல்லா ஆறட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இஞ்சியும் அதை நம்ம போட்டு அந்த ஆயிலை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும், எனக்கு தேவையான அளவுக்கு. அதில் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக விடக்கூடாது. வெஜிடபிள்ஸை லைட்டாக வெந்தால் போதும். நம்ம சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸை லைட்டாக குக் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க ரைஸும் நம்ம அந்த ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த இதுலேயும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ரைஸு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரு கடாயை எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுக்க முட்டையை நம்ம அந்த இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா முட்டை கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அந்த முட்டைக்கு பெப்பர் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா முட்டை ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா எடுத்துக்கணும். முட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க ஃப்ரைட் ரைஸில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த ஃப்ரைட் ரைஸில். அப்போ தான் ரைஸும் எக்கோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உள்ளே போய். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நல்லா காரத்துக்கு. நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரைட் ரைஸ்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் போட்டாலே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைஸ்லாம் உடையக்கூடாது. நம்ம ஆஃப் பாயிலில் குக் பண்ணிக்கோ, அதனால் நல்லா உடையாது ரைஸுமே. என்னோடய ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.